7 ஜூலை 2026 பொதுக்காலம் 14ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தில் வியப்புற்று, இஸ்ரேல் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திறந்திருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலங்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்று தூய மரிய ரொமேரோ மெனிசிஸ் என்பவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். 1902ஆம் ஆண்டில் பிறந்தவர். சலேசியன் அருட்சகோதரியாக கோஸ்டாரிக்காவில் கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக பணிகள் தன்னை அர்ப்பணித்து ஏழைகளுக்காக இலவச மருத்துவ உதவி, கல்வி, வீடுகள் அமைத்தல் போன்ற பல சேவைகளை செய்ததால் இவர் ஏழைகளின் சகோதரி என்று போற்றப்படுகின்றார். 1977ஆம் ஆண்டு இறைவனை சேர்ந்த இவர் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டார். இன்றைய நாளில் நாம் ஏழைகளுக்கு அன்போடும் பரிவோடும் சேவை செய்கின்ற மனப்பான்மையும், தேவையில் இருப்பவருக்கு கருணை உதவுகின்ற மனப்பான்மையும் இறைவனிடத்தில் வேண்டி செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் அவருடைய பரிவை பற்றி, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிவை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கின்ற அழைப்பினை பற்றியும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. நற்செய்தியினுடைய மைய செய்தியை பார்க்கின்ற பொழுது அது ஒரு பரிவு. இயேசு மக்கள் மீது, திரண்டிருந்த மக்கள் மீது கொண்ட பரிவு. ஏனெனில் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலங்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டதால் அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார் என்று நற்செய்தி வாசகமானது குறிப்பிடுகின்றது. இயேசு மக்களை ஒரு கூட்டமாக பார்க்கவில்லை. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட, தனக்கு நெருக்கமான, தன்னுடைய உயர்ந்த படைப்பாக, ஒரு மனிதராக இயேசு பார்க்கின்றார். அவர்களுடைய முகங்களில் இருக்கின்ற சோர்வை, மனதில் இருக்கின்ற காயங்களை, வாழ்க்கையில் இருக்கின்ற பாரங்களை அவர் பார்க்கிறார். வெறும் வெளிப்புற தோட்டத்தில் அந்த மனிதர்களை அவர் பார்க்காமல் அவர்கள் உள் மனதில் வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு வலிகளையும் அவர் கண்டு, அதனால்தான் அவருடைய முதல் விமர்சனம், முதலில் அவர் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு பரிவாக மாறுகிறது. இன்றும் நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது பலர் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் காயமடைந்திருக்கிறார்கள். சில குடும்ப பிரச்சனைகளால் சோர்ந்திருக்கிறார்கள். சிலர் வேலை இழப்பு, பொருளாதார நெருக்கடி, உடல் நலம், தனிமை அல்லது எதிர்கால அச்சத்தால் துன்பப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு அது தெரியவில்லை. ஆனால் இயேசுவினுடைய சீடராக இருக்கின்ற நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் என்பதை தான் இறைவன் நம்மை உருவாக்குகின்றார், அழைக்கின்றார். பலருக்கு உணவை காட்டிலும் அதிகமாக தேவைப்படுவது நாம் அவர்களை புரிந்து கொள்கின்ற ஒரு இதயமாக மாற வேண்டும். என்னுடைய நிலைமையை, என்னுடைய உள் உணர்வுகளை புரிந்திருக்க ஏதாவது ஒரு மனம் இருக்கிறதா என்று இயங்குகின்ற பல மனித இதயங்கள் இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில்தான் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரை பார்த்து அழைத்து கூப்பிடுகின்றார். அறுவடை என்பது வெறும் எண்ணிக்கையில் இல்லாமல் பரிவுக்காக, அன்பிற்காக, இரக்கத்திற்காக இயங்குகின்ற
மனிதனுடைய உலகம்தான் அந்த அறுவடை. ஆக அந்த அறுவடை இன்று அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த அறுவடையை செய்வதற்கான வேலையாட்கள், இறைப்பணியாளர்கள் மிகவும் சொற்க எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டங்களில் ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு உதவுகின்ற ஒரு நிலையை நாம் மறுத்து வாழ்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் இயேசுனுடைய பரிவை இந்த உலகிற்கு, இதயத்திற்காக, நல்ல ஒரு இதயத்திற்காக எங்கெங்கின்ற மனித உலகத்திற்கு எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறார்கள். ஆக இன்று நம்மையே நாம் ஒரு கேள்வி கேட்போம். என்னுடைய பார்வை இயேசுனுடைய பார்வையாக இருக்கிறதா, அல்லது பலவீனம் உள்ள ஒரு மனிதனுடைய பார்வையாக இருக்கிறதா? இயேசுனுடைய பார்வை என்றால் இன்னொரு மனிதர் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் உணர முடியும். ஒரே மனிதரை இருவர் பார்க்கலாம், ஆனால் அவருடைய குறைகளை, ஒருவர் குறைகளை பார்ப்பவர், மற்றொருவர் நிறைகளை அல்லது அவருடைய காயங்களை பார்ப்பவர். ஒருவர் குற்றம் சாற்றுவார், மற்றவர் குணப்படுத்த முயல்வார். பரிசேயர்கள் மக்களை சட்டத்துடைய பார்வையில் தான் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு அன்பினுடைய பார்வையில், இரக்கத்தினுடைய பார்வையில் பார்க்கிறார். இயேசுவை பின்பற்றுவது என்பது அவரை பற்றி பேசுவதை மட்டும் இல்லாமல் அவரை போல் பார்க்கவும், உணரவும், செயல்படவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாராவது மனவேதனையில் இருக்கலாம். அவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை பேசுவது, அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது, அவர்களுடன் ஜெபிப்பது, உணவு உட்கொள்வது, பகிர்ந்தளிப்பது, இவைகள்தான் இறைவன் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு இறை பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பணியிடத்திலும் சரி, பங்கிலும் சரி, நம்முடைய சமூகத்திலும் சரி, அயலாரத்திலும் சரி, பரிவோடு நடப்பதும் இறையாட்சியை உருவாக்குகின்ற ஒரு மிக சிறந்த பணி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய உலகிற்கு அதிகமான அறிவு தேவையில்லை. அதிகமான பரிவுதான், அதிகமான அன்புதான், அதிகமான இரக்கம்தான். அதிகமான அதிகாரம் தேவையில்லை, அதிகமான உணர்வு தான் தேவை. மனித உணர்வு, மனித நேயம், இவைகளால் இந்த உலகை நாம் அலங்கரிக்க வேண்டும். இயேசுவை போல பிறருடைய வேதனையை நாம் உணர வேண்டும். இன்றைய நாளில் ஆண்டவரை, பிறருடைய குறைகளை அல்ல, அவருடைய கண்ணீர்களை காணுகின்ற ஒரு கண்களையும், பிறரின் துயரத்தை உணர்கின்ற ஒரு இதயத்தையும், இயன்ற அளவு உதவுகின்ற கரங்களையும் நமக்கு வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாம் செபித்து இறை பணியாளராக நாம் மாற தொடர்ந்து இந்த நாளில் செபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பும் அருளும் நிறைந்த எங்களுடைய விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடையாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாள் எங்களுக்கு எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு உகந்தவனவாக இருக்க அருளை தாரும். ஆண்டவரே, இன்று எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நோயுற்றோருக்கு நலத்தையும், துயரப்படுவோருக்கு ஆறுதலையும், சோர் உற்றோருக்கு புதிய நம்பிக்கையும், குழப்பத்தில் இருப்போருக்கு ஞானமும் வழி காட்டுதலும் தந்தரலும். எங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் அன்புடனும் பரிவுடனும் மன்னிக்கும் மனதும் நடந்திட எங்களுக்கு கற்றுத்தாரும். இன்றைய நாளில் தீமைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரலும். உம்முடைய தூய ஆவினால் எங்களை வழிநடத்தியறலும். என்று நாங்கள் தொடங்குகின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து உம்முடைய திருவுளத்தின்படி வாழ எங்களுக்கு உதவியாக வாரும். அன்பு ஆண்டவரை, ஆயரில்லா ஆடுகளைப் போல அழகைக்கப்பட்ட மக்களைக் கண்டு பரிவு கொண்ட உடைய இரக்கமிக செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்களே பிறருடைய துயரங்களையும் தேவைகளையும் உணர்கின்ற கண்களையும் இரக்கமுள்ள இதயத்தையும் எங்களுக்கு தாரும். குறை கூறும் மனதை நீக்கி ஆறுதலளிக்க மனப்பான்மையை வளர்த்தரலும். எங்களுடைய குடும்பங்களிலும், பணியிடங்களிலும், சமுதாயத்திலும் உமது அன்பையும் சமாதானத்தையும் பகிர்கின்ற ஒரு கருவிகளாக மாற்றியறலும். அறுவடை மிகுதியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உமது திரு அவையில் பரிவும் பணிவும் நிறைந்த குருக்கள், துறவிகள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள இறை பணியாளர்கள், பொது நிலையினர்கள் இவைகளை உருவாக்கியறலும். இளைஞர்களை ஆற்றுப்படுத்தியறலும். அவர்கள் அனைவரையும் தூய ஆவினால் வழி நடத்தி இறை மக்களை அன்போடும்
அர்ப்பணிப்போடு வழிநடத்துகின்ற ஒரு நல்ல பிள்ளைகளாக மாற்றியறலும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் உமது அழைப்பை நாங்கள் உணர்ந்து அன்பிலும் சேவையிலும் உண்மையோடு வாழ்கின்ற அருளை எங்களுக்கு தாரும். உமது பரிவின் சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை வலிமைப்படுத்தியறலும். இன்று நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து செபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை ஏற்று ஆசிர்வதித்து நலன்களால் நிரப்பியறலும். எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்கள், ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு நபர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும். உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் எழுப்புகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் உமது தெய்வீக கருணையினால் வல்லமையினால் நிரப்பி உமது பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு அளித்து உமது சிறகில் நிழலி நாங்கள் வாழ்ந்திட, உம்மை உமது அன்பை சுவாசித்திட, உமது அன்பை உணர்ந்திட தேவையான அருளையும் கிருபையையும் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.